ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் பெருகட்டும். தினமொரு அந்தாதி தொடரில் இன்று நாம் 38வது பாடலை காண்கிறோம். வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டியது, நாம் வேண்டியது எல்லாம் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பது அனைவரின் ஆசை. தேவேந்திரனின் அமராவதி நகரை ஆள்வதற்கு இணையான செல்வத்தையும் வாழ்வையும் தரும் வல்லமை கொண்ட அன்னை அபிராமியை பணிந்தால் நீங்கள் வேண்டியது வேண்டியவாறே கிட்டும் என்று பட்டர் நமக்கு உணர்த்துகிறார். அந்த உன்னதமான பாடலை பார்ப்போம். வாருங்கள். பவளக்கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையா எங்கள் சங்கரனை துவளப் பொருது துடியடை சாய்க்கும் துணைமுலையாள் அவளை பணியின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே. அதாவது, பவளக்கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையா. பவளக்கொடியில் பழுத்த பழத்தை போன்ற சிவந்த உதடுகளையும் பனி போன்ற வெண்மையான புன்னகையையும் கொண்டவளே, எங்கள் சங்கரனை துவளப்பொருது துடியடை சாய்க்கும் துணைமுலையாள். சிவபெருமானையே தன் அன்பால் மயக்கி தனது இடையின் மென்மையால் அவரை தன் பக்கம் சாய்க்கும் பேரழகு கொண்டவளே, அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே. அப்படிப்பட்ட சக்தி உடைய அன்னை அபிராமியை வணங்குங்கள். தேவேந்திரனாலும் அமராவதி நகருக்கு இணையான வாழ்வையும் நீங்கள் வேண்டிய சுகபோகங்களையும் அவள் அருளுவாள். சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், தாயே, சிவபெருமானையே தன் அன்பால் வசப்படுத்தும் நீ உன் பக்தர்களுக்கு எதை கொடுக்க மறுப்பாய்? உன்னை வணங்கும் எவருக்கும் இந்த உலகத்தின் சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் பதவி உயர்வையும் தேடி வரும். பாராயணம் செய்யும் முறை: தனிப்பட்ட வேண்டுதல்கள் நிறைவேறவும் வாழ்க்கையில் உயரவும் விரும்புவோர் தினமும் இந்த பாடலை பாராயணம் செய்வது சிறப்பு. அன்னையின் படத்தின் முன்னால் உங்களுக்கு தேவையானதை மனதார வேண்டி துதிக்கவும். இவ்வாறு செய்வதால் நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ளும் காரியங்கள் அப்படியே நிறைவேறும். வாழ்க்கையில் உயர்ந்த அந்தஸ்து, பதவி மற்றும் அதிகாரம் கிடைக்கும். குறையில்லாத மகிழ்ச்சியான வாழ்வு அமையும். அன்னைக்கு செவ்வரளி அல்லது சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பிக்கலாம். நைவேத்தியமாக பாயாசம் அல்லது தேன் படைக்கலாம். நீங்கள் வேண்டி துதிக்கும் அனைத்தையும் அன்னை அள்ளி தருவாள். மனதார அவளை பணிந்து நற்பலன்களை பெறுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 39வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.